குற்றார்கள் அனைத்தையும் நீத்தவர். முதல் குரல் என்ன? ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் புள்ளி. பணுவல்ங்கிறது புத்தகம். அதாவது நல்லொழுக்க நெறியிலிருந்து உலக பற்றலை ஒழித்தவர்கள் பெருமையை நூல்கள் சிறந்த பெருமையாக கூறுகின்றன. உலக பற்றுகளை நீத்தவர்களுடைய பெருமையை தான் துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டது. அதாவது துறவிகளுடைய ஒரு துறவியோட பெருமையை நம்ம கூறணும் அப்படின்னா, இந்த உலகம் தோன்றி உயிர்கள் பிறந்து அது இறக்குது அப்படின்னா, அந்த உயிர்கள் பிறந்து இறந்த எண்ணிக்கையை கணக்கிடுவதற்கு சமானம் அப்படிங்கிறாங்க. இதுவரை பிறந்து இறந்த ஜீவனுடைய எண்ணிக்கை எவ்வளவு? எத்தனை கோடி இருக்கு? அதுக்கு ஈக்குவல் துறந்தாருடைய பெருமை. அவருடைய பெருமை என்னன்னா அத்தனை ஆயிரம் கோடி பெருமைகளை. மூன்றாவது குறள், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம்புண்டார் பெருமை பிறங்கிற்று உள்ளது. அதாவது இருமைங்கிறது இரு தன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உயர்வு தாழ்வு, உண்மை பொய்மை, ஏற்றம் இறக்கம், இது போல பிறப்பு இறப்பு, இந்த தன்மைகளை ஆராய்ந்து பிறப்பில மேற்கொண்டவன் பெருமையை உலகில் உயர்ந்தது என்று கூறக்கூடியது. எப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் பக்கம் இருக்கும், இன்பம் துன்பம் தான் இருக்கும். வெறும் இன்பத்தை மட்டும் அடைஞ்சு ஒருத்தர் துறவி ஆகுறதுல ஒரு இது கிடையாது. வெறும் துன்பத்தை மட்டும் அடைஞ்சு துறவி ஆகுது. இரண்டத்தையும் ஒரே மாதிரி பார்த்து அதுல யார் துறவு பண்றாங்க அதை பத்தின குறள் தான் அந்த இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்ட பெருமை கலைஞற்று உள்ளது. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்ட இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டையும் ஏத்துக்கிட்டு எவன் சமநிலையா அதை கருதிட்டு போறானோ அவனுடைய பெருமை பிறங்கிட்டு உள்ளது. அவனுடைய பெருமையை பேசி முடியாது அப்படின்னு சொல்றான். அடுத்த குறள், புறன் என்னும் தோட்டியால் ஓரைந்து காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் விட்டு. உரன்ங்கிறது மன வலிமை. தோட்டியாங்கிறது யானை பாகம் வச்சிருக்கிற அங்குசம் மாதிரி. அது இந்த மன வலிமையால இந்த அங்குசத்தை வச்சு ஐம்புலன்களை அடக்கி ஆள்றவன் மோட்சம் என்னும் நிலத்திற்கு வித்தாவான். வரன் என்னும் வைப்பிற்கோர் விட்டு.